மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த கலை. சமைக்கும் பொழுது கவனம் அங்கேயே தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சமைக்கிற பொருள் ரொம்பவே ருசியா இருக்குங்க. இந்த ஆச்சி மசாலா வழங்கக்கூடிய நம் நாட்டு சமையல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்துடைய உணவு வகைகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் மேற்கு வங்காளத்துடைய உணவு முறைகளை பார்க்க போறோம். அதை செஞ்சு காட்டுறதுக்காக நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காரு நம்மளோட சமையல் வல்லுநர் திரு முகமது ஷெரீப் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஒவ்வொரு வாரமும் ருசிகரமான மாநில உணவு வகைகள் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கீங்க. மக்களும் நிறைய அதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல சமையல் குறிப்புகள் கூட நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவை செய்யும் பொழுதும் இப்படி வதக்கணும், இப்படி வதக்க கூடாது, இவ்வளவு நேரம் காத்திருக்கணும், இவ்வளவு நேரம் காத்திருக்க கூடாது, மாதிரி குறிப்புகள் கூட கொடுக்குறீங்க. கண்டிப்பா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து நீங்க மேற்கு வங்காள உணவு வகையில எந்த உணவு வகை செய்து காட்ட போறீங்க? அதாவது பெங்காலி மீன் குழம்பு. பெங்காலி மீன் குழம்பு. மீன்னாலே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உணவு தான். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சொல்லுங்க. இதற்கு வந்து மீன், தேங்காய், சீரகம், இஞ்சி, மிளகு, கடுகு, பச்சை மிளகாய், வெந்தயம் சேர்ந்து அரைத்த கலவை, வெங்காயம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, காஞ்ச மிளகாய், பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு. கடாயை வச்சுட்டு நம்ம சாதாரண பயன்படுத்துற சாதாரண எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து கடுகு எண்ணெய் வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய முறைப்படி இந்த கடுகு எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம். நம்ம வந்து சாதாரண எண்ணெய். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய்னு சொல்லுவாங்க, அதை நீங்க கடைகள்ல வாங்கியும் பயன்படுத்தலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் தான் இல்லையா? சாம்பார் வெங்காயம் கிடையாது. நிறைய வாரங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல பார்க்க தவறி இருக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வரக்கூடிய வெங்காயத்தோட நிறம் வந்து ஒரே அளவுலையும் அதே சமயம் சரியா வதங்கும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இப்போ வந்து இதோட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து அரைஞ்சி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய். இன்னைக்கு வந்து ஒரு 6 மீன் துண்டுகள், அதாவது 1/4 கிலோ மீன், 100 கிராம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய். ஏன்னா அரைப்பிலேயே வந்து நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவை சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சம் கலவையிலே நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்குறோம். வெங்காயம் இதில் நல்லா வதங்கணுமா? கலர் வந்து நிறம் வந்து உங்களுக்கு மாறணுமா இல்ல மாற வேண்டாம்? மாற வேண்டாம். ஆமா, மாறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போறோம். அதோட பக்குவமா வதங்கினா போதும். இதோட வந்து நம்ம என்ன சேர்க்கறோம்னா இஞ்சி பூண்டு சேர்க்கணும். கொஞ்சமா போதும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கி அந்த வாசனை வரணும் இல்லையா? இப்போ நம்ம அடுத்து நம்ம கலவை சேர்க்க வேண்டுமா? ஆமாம், இந்த அரைத்த கலவை, அதாவது ஒரு 1/4 மூடி தேங்காய், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு தேக்கரண்டி. ஆமாம், அந்த ஸ்பெஷாலிட்டியவே அதுதான். ஓஹோ, வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய், தனியா இதெல்லாம் நம்ம ஒரு அளவுல சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேரத்துல வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம மசாலா வந்து நல்லா வந்து வதக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி எப்பயும் ஒவ்வொரு வாரங்களும் சொல்ற மாதிரி வதக்குறதுல தான் அந்த பக்குவம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? முழு அந்த கடைசி சமையலோட ருசி வந்து நம்ம எண்ணெயில வதக்குற அந்த இந்த ஆரம்பத்துல இது சரியா பண்ணினாதான் அந்த கடைசியில அந்த சமையல் வந்து ருசியாவே இருக்கும். ஆமா, நீங்க நல்லா வதக்கி அந்த எண்ணெயில வந்து அதோட மசாலா கலவைகள் எல்லாம் கலந்துடணும். ஆமா, பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த மசாலாவை நம்ம எண்ணெயில வேக வைக்கும் பொழுது இது ஒரு வேற வகையான ஒரு வாசனையை கொடுக்குது. வழக்கமா நம்ம வீட்டுல சமைக்கும் பொழுது மசாலாக்களை வந்து நம்ம எண்ணெயில வதக்குறது உண்டு. ஆனா அதனுடைய வாசனையும் இந்த மசாலா, ஏன்னா இது கலவையே வந்து ஒரு புதுமையான கலவை, இந்த கலவையை வந்து நம்ம எண்ணெயில வதக்கும் பொழுது இது வேறு வகையான ஒரு வாசனையை கொடுக்குது. நான் சொன்ன மாதிரி என்னைக்குமே கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொதுவா எந்த ஒரு உணவுலையும் கடைசியா கொத்தமல்லி சேர்க்கறது பழக்கமா வச்சுக்காம கொஞ்சம் முன்னாடி வதங்கும் பொழுதும் கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் கடைசியா மறுபடியும் கொத்தமல்லி சேர்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் குளிர்ச்சி கொத்தமல்லி, கண்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கொத்தமல்லிங்களுக்கு வந்து. நீங்க குறிப்புகள் சொல்ல இப்ப நானே வந்து அந்த குறிப்புகள் எல்லாம் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி அந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்க்கணும். பொதுவா காரம் வந்து மிளகாய், பச்சை மிளகாய் இல்ல காய்ந்த மிளகாய், மிளகாய் தூள் இதுல இருந்து சேர்க்கிற காரத்தை விட மிளகின் மூலமா ஏற்படும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த காரம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க.
இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அனலை வந்து மூடி வச்சிடலாமா? நான் சொன்ன மாதிரி அந்த அரைச்ச கலவையில் வந்து கடுகும் சேர்த்துருக்கோம். அந்த கடுகோட வாசனை, வெந்தயம் எல்லாம் வந்து தூக்கலாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு வாசனை வருது. இப்போ வந்து இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மீனை வந்து சேர்க்க சேர்க்க போகிறோம். இதுல எந்த வகையான மீன் வேணாலும் சேர்க்கலாம் இல்லையா? ஆமாம், நமக்கு என்ன கிடைக்கிறதோ மீன் எந்த வகையும் சேர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. மூடி வச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷத்துல வந்து இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடும். அருமையான வாசனை வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து மீன் வந்து வெந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கூடுதலா வதக்கும் போது இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு பத்தாதுன்றதுனால நம்ம கொஞ்சம் மறுபடியும் வந்து கொஞ்சம் உப்பை வந்து சேர்த்துக்கலாம். நீங்க வந்து சுவைச்சு பார்த்து சேர்த்துக்கோங்க. சுவை சரியா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து அதை சரி செஞ்சுட்டு. ஆமா, இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஏற்கனவே வந்து பண்ண மாதிரி ஆமா கரண்டில பண்ணா அந்த மீன் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால இதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் வந்து இதை வந்து திருப்பி விடலாம். அடுத்த பாகம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி விடலாம். மீன் இல்லையா ஒரு 10 நிமிஷம் ஆகும். கடுகோட வாசனை, வெந்தயம், அந்த மசாலாவோட வாசனை ரொம்ப புதுமையா இருக்கு. ரொம்ப அருமையாவும் இருக்கு. இதை மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிடலாம். அருமையான வாசனை, உண்மையாவே ஒரு அற்புதமான ஒரு வாசனைன்னு சொல்லலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆவலை தூண்டக்கூடிய ஒரு நல்ல வாசனை. மீனும் வந்து வெந்திருக்கு. மீனும் அந்த மசாலா கலவையும் சேரும் பொழுது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் சமைச்சீங்கன்னா உங்களுக்கே இந்த வாசனை வந்து உங்களையே உடனே சாப்பிட வைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. அருமையான வந்து பெங்காலி ஃபிஷ் கறி உங்களுக்காக ரெடியா இருக்கு. பெங்காலி ஃபிஷ் கறி. அடுத்தது வந்து உங்களோட என்னோட நேரம். எப்ப நம்ம சொல்ற மாதிரி சுவை நேரம். அப்படி வந்து சப்பு கொட்டி சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அருமையான சுவையில இருக்கு. மீன் அப்படின்னாலே பொதுவா மீன் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மீன்ல வித்தியாசமா செய்யும் பொழுது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். அதுல இது ஒரு வித்தியாசமான ஒரு வகையா இருக்கு. கண்டிப்பா ரொம்பவே சுவையா இருந்தது. ரொம்பவே அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றியா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்த முதல் உணவு வகை ரொம்ப ஒரு அருமையான உணவு வகை, பெங்காலி ஃபிஷ் கறி, அதாவது பெங்காலி மீன் குழம்பு. ரொம்ப சுவையா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்க. ஐயா, அடுத்து சொல்லுங்க, 2வது உணவு வகை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். பெங்காலி வந்து எப்பயுமே வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பேர் போன இனிப்பு வகை. அதுக்காக வந்து லான்ச்சா அப்படின்ற ஒரு ஸ்வீட். லான்ச்சா பேரு ஒன்னும் புரியல. ஆனா பாருங்க, ரொம்ப அருமையான டிஷ். ஓஹோ. ஆமா, திருகிய பால் கட்டி, மைதா, சர்க்கரை, ஏலக்காய் தூள், சர்க்கரை, எண்ணெய். எவ்வளவு சர்க்கரை நம்ம பண்ண போறோம்? இப்போ வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். அதே அளவு வந்து சர்க்கரையும் எடுத்துக்கலாம். ஓ, சம அளவு. ஆமா, அதே அளவு தண்ணீர். ஓ, அதே அளவு. 200 ml அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சர்க்கரை வந்து பாகு காசுறதுக்காக தண்ணீரையும் சர்க்கரையும் ஒண்ணா சேர்க்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல வந்து ஒரு வாணலியில, அதாவது ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம். சாதாரண எண்ணெய், நம்ம சாதாரண சமையல் எண்ணெய் தான். கொஞ்சம் நெய் வேணாலும் நீங்க அதோட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம என்ன பண்றோம், சூடு பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம என்ன பண்றோம்னா, பால் கட்டி. ஓ, பால் கட்டி. இது மாதிரி திருகி வச்சுக்கலாம். ஆமா, திருகி வச்சுக்கலாம்.
இது வந்து ஒரு 200 கிராம். எப்பயுமே நம்ம வந்து பால் கோவா வச்சுட்டு தான் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆமா, இன்னைக்கு இதுல நம்ம வந்து இது என்ன பண்ண போறீங்க இன்னும் எனக்கு தெரியல. ஜீரா தனியா வச்சிருக்கீங்க, அதாவது சர்க்கரை பாகு தனியா வச்சிருக்கீங்க, எண்ணெய் தனியா வச்சிருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாது, குலாப் ஜாமுன். ஓஹோ, லான்ச்சா அப்படிங்கிறது வந்து பன்னீர்ல செய்யக்கூடிய ஜாமுன். ஓஹோ, அதுதான் இதோடைய விஷயம். ஏன்னா இது பொதுவா பன்னீர் அப்படின்னு எடுத்தோடனே பால்கோவா அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்போம். எண்ணெயை வச்சோடனே நான் ரொம்ப குழம்பிட்டேன். கண்டிப்பா வந்து இதோட வந்து ஒரு 200 கிராம் எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 15 ல இருந்து 20 கிராம் மைதா சேர்த்து. மைதா அந்த ஜாமுன் மாவுடைய பக்குவம் மாதிரி நம்ம இதை பிசறணும் இல்லையா? கட்டிப்படாம இருக்கணும். ஆமா, இது வந்து ரொம்ப வந்து அழுத்தமா நீங்க வந்து இதை வந்து தேய்க்க கூடாது. நம்ம ஜாமுன் மாவு பிசையும் போது அந்த அழுத்தம் இல்லாம தேய்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா? பாத்தீங்களா, இப்போ வந்து இந்த மைதாவும் பன்னீரும் வந்து ஒண்ணா சேர்ந்துடுச்சு. சர்க்கரை பாகம் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் அனலை வந்து குறைச்சு வைக்கலாம். இதோட என்ன பண்றோம்னா கொஞ்சம் வந்து ஏலக்காய் சர்க்கரை தூள், ஏலக்காயும் சர்க்கரை கலந்து ரொம்ப கம்மியா, அதிகமா சேர்க்க வேண்டாம். இதுல தானே இனிப்பு கொடுக்க போறோம். சர்க்கரை பாகுல தான் இனிப்பு கொடுக்க போறோம். அதனால இது கொஞ்சமா இருந்தா போதும். இதோட வந்து கொஞ்சம் தண்ணீரை நம்ம வந்து விட்டு தண்ணி சேர்க்கலாமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த அப்படியே ஒரு மாவு பக்குவத்துக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு வருது. ரொம்ப சுலபமான விஷயம் தான் இல்ல? பன்னீர், மைதா, அந்த சர்க்கரையும் ஏலக்காயும் பொடிச்ச பொடி, கொஞ்சம் தண்ணீர். ஆமா, இப்போ அருமையான இந்த டோ வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இதோட பக்குவம் எப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல சரி, அதை தொட்டு பார்க்கும்போது அது சரியா இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நீங்க வந்து அழுத்த வேண்டாம். அழுத்தம் இல்லாம சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் வேண்டாம். அழுத்தம் வேண்டாம். எண்ணெயும் சூடாயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சர்க்கரை பாகு கொதிச்சிட்டு இருக்கு. இதோட பக்குவம் வந்து அந்த வெடிப்புகள் மட்டும் வரக்கூடாது. உருண்டை வழக்கமா ஜாமுன் செய்யும் பொழுது சொல்லுவாங்க உருண்டை வந்து வெடிப்பு இல்லாம இருந்தாதான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுல இல்லையா? இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நல்லா இந்த மாதிரி செஞ்சு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அது ஜாமுன் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். இது எப்படி? இது வந்து உங்களுக்கு பன்னீர்ல பண்ணதால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு நேரம் தேவைப்படாது. நீங்க வந்து சர்க்கரை பாகு வந்து சூடு குறைஞ்ச உடனே நீங்க வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல பண்ணிட்டு குளிர்சாதன பெட்டியில வச்சா நல்ல ஒரு சுவை கிடைக்கும். அடுத்த நாள் நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர், ரோஜா அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணீரையும் கொஞ்சம் நீங்க வந்து இதுல கலந்துக்கலாம். அந்த நறுமணத்துக்காகவும் சுவைக்காகவும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் தொடர்கிறது. இப்ப வந்து அழகான உருண்டைகள் தயாராயிருச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டிய நேரம் இல்லையா? நான் போடட்டுமா? எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கணும். அதுல நீங்க போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டுடலாமா? எல்லாமே போட்டுடலாம். கண்டிப்பா இதை போடுறது ரொம்ப சுலபமா தான் இருக்கும். நான் செய்யறதுக்கு உடனே தயாராயிடுச்சு இல்லையா? அது ரொம்ப சிரமமே கிடையாது. நம்ம எந்த வித கஷ்டமான விஷயமே கிடையாது. பால் வீட்ல இருந்தா அப்பதுக்கு அப்ப நீங்க வீட்லயே உடனே கூட செஞ்சிடலாம். பண்ணிடலாம். 2 நிமிஷம் நீங்க வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஜாமுன்ஸ் நீங்க ஃப்ரை பண்ணும்போது அது பச்சையா இருக்கும்போது நீங்க கரண்டி போடும்போது உடைஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஒரு 2 செகண்ட் இதை வந்து விட்டுடுங்க. இதுக்கு அப்புறமா வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்போ எல்லாமே சமநிலையில கண்டிப்பா எதுவுமே உடையல. ரொம்ப அழகா வந்துடுச்சு. நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஜாமுன். ஆமா, புரதச்சத்தும் இருக்கு, சுவையும் இருக்கு, பார்க்கிறதுக்குமே ரொம்ப அழகாவும் இருக்கு. கண்டிப்பா இது உங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க எப்பயுமே அந்த குலாப் ஜாமுன் சொல்லக்கூடிய அந்த மாவு வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்த்திருப்பீங்க. இது ரொம்ப சுலபமா வீட்டுல பால் இருந்ததுன்னா அதை நீங்களே கூட ஐயா சொன்ன மாதிரி அந்த கொஞ்ச நேரம் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்கும் பொழுது அந்த ஒயிட் வினிகர், அதாவது வெள்ளை வினிகரை கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியில கலந்து சேர்த்தோம்னா உடனே தெரிஞ்சு வந்துடும். தெரிஞ்சிருந்தது வெள்ளை துணியில நீங்க வடிகட்ட சொன்னீங்க இல்லையா?
அப்படி வடிகட்டி எடுக்கும் பொழுது அந்த பன்னீர் உங்களுக்கு தயாராயிடும். அதை நீங்க இப்ப பண்ண இதே செய்முறையில ரொம்ப சுலபமா செய்யலாம். இல்ல பக்குவமா பொரிஞ்சிருச்சா? நிறத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும். சர்க்கரை பாகுல போடும்போது உங்களுக்கு வந்து நிறம் வந்து கொஞ்சம் வந்து ஊறும் போது குறையும். ஓஹோ, அதனால நம்ம எவ்வளவுக்கு இதுல நிறம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு நிறத்தோட எடுத்துக்கலாம். உடையாம அழகான ஒரு பொன்னிறத்துல வந்து ஜாமுன் தயாராயிடுச்சு. பன்னீர்ல பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இதோட பேரும் வந்து டிஃபரெண்டா இருக்கு. லான்ச்சா. ஆமா. சர்க்கரை பாகு வந்து பாத்தீங்களா இப்போ வந்து ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நீங்க ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. பக்குவத்துக்கு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து அணைச்சிடலாம். நம்ம ஏன்னா வந்து இதுவும் சூடா இருக்கு அதுவும் சூடா இருக்கு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த சர்க்கரை பாகுல ஊற வச்சிடலாம். இந்த சர்க்கரை பாகு இது எவ்வளவு நேரம் ஊறணும் இது பண்ணி? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினா போறோம். 20 நிமிஷம். ஆமா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து வெதுவெதுப்பான சூட்ல இதை வந்து கொஞ்சம் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச பிறகு இந்த பவுல்ல எடுத்து அருமையான லான்ச், அதாவது பன்னீர்ல செய்யப்பட்ட ஜாமுன். இது என்னுடைய நேரம், சுவை நேரம். கொடுங்க, சுவைச்சு பார்த்துடலாம். லான்ச்சா அப்படியே வந்து நம்ம வீட்ல எப்பயும் சாப்பிடுற ஜாமுன் அதே ஒரு வித்தியாசமான ஒரு சுவை. ஏன்னா இதுல அந்த பாலாடை கட்டி தெரியுது. ஆமா, இந்த பால்ல சாப்பிடுறோம் அப்படிங்கிறது, அது இந்த பால் உணவு பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. மிக மிக அருமையான உணவு. ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான உணவு. பெங்காலி ஃபிஷ் கறி ஆகட்டும், நல்ல காரத்தோட அருமையான ஒரு சுவையோட அடுத்து செஞ்ச லான்ச்சா, அதாவது பன்னீர்ல செஞ்ச பால் கட்டியில செஞ்ச அந்த ஒரு ஜாமுன், அதுவும் ரெண்டுமே ரொம்ப சுவையா இருந்தது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு மாநிலத்தின் மிகச்சிறந்த உணவு வகைகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.